இங்க ஒரு ஃபேமிலி வெளியே கிளம்பலான்னு கிளம்புறாங்க. ஆனா கதவு தொறக்கல. அந்த வீட்ல உள்ள எல்லா கதவையும் தொறக்கறாங்க. ஆனா முடியல. அங்க உள்ள கிளாஸ கூட உடைச்சு பாக்குறாங்க. ஆனா அது உடைய மாட்டேங்குது. வெளியே பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. வெளியே வாக்கிங் போற ஒரு பொண்ணு கிட்ட உதவி கேக்குறாங்க. ஆனா எந்த யூஸும் இல்ல. கிட்டத்தட்ட ஊர்ல உள்ள எல்லா வீடுமே இப்படிதான் இருக்கு. ட்ரில் மிஷின் வச்சு கதவை ஓட்ட போடுறாரு. ஆனா அந்த ஓட்ட போட்ட இடமே அப்படியே ஜாயிண்ட் ஆயிருது. சுத்தியில வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா பிரேக் ஆகல. கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிருது. வீட்ல உள்ள சாப்பாடு எல்லாம் எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லி கணக்கு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கவங்களும் இவங்களும் ஒரு போர்டு வழியா பேசிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருது. மிருகங்கள்லாம் வெளியே சுதந்திரமா சுத்த ஆரம்பிக்குது. ஆப்போசிட் வீட்ல உள்ள பாட்டி உணவு இல்லாம இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வெளியே ஒரு பொண்ணு ஓடி வந்து இவங்கள்ட்ட உதவி கேக்குறாங்க. ஆனா இவங்கனால கதவை திறக்க முடியாது. இவங்க கண்ணு முன்னாடி ஒரு உருவம் வந்து இந்த பொண்ணை கொன்னு போட்டுருது. அவங்க வீட்ல வளர்க்குற நாய் ரொம்ப உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க அந்த நாய் கஷ்டப்பட்டு இறக்கறத விரும்பல. அதனால ஒரு துப்பாக்கி எடுத்து சுற்றுவாங்க. அந்த நாயோட கறியை வச்சு வெளியே அலையிற மிருகங்களை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. புகை வெளியே போற பாதையில ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதை ட்ராப் மாதிரி செட் பண்ணி வெளியே போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சிக்காது. ஆனா ரெண்டாவது வாட்டி ஒரு மிருகம் சிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே அந்த பலகைகளை எடுத்துட்டு அந்த மண்ணுக்கு அடியில விதையெல்லாம் புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இவங்க போட்ட விதைகள்லாம் முளைச்சு இவங்களுக்கு உணவு தர ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஏலியன் அந்த கதவை திறந்து வீட்டுக்குள்ள மனுஷங்க இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வருது. இவங்க ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனா அங்க உள்ள செடிகள்லாம் அழுக வச்சுட்டு போயிருது. ஒரு நாள் இவங்க ட்ராப் செட் பண்ணி ஒரு கீரியை பிடிக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள பொண்ணு அதை தொட்டு அதை கடிச்சு வச்சிருது. அது செப்டிக் ஆகி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருப்பா. எப்படியாவது இவங்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுத்துக்கணும். ஆனா அது இவங்கள்ட்ட இல்ல. உடனே எப்படியாவது பக்கத்து வீட்டுக்கு எப்படியாவது போகணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பாத்ரூம் வழியா ஒரு பைப்பு போறத பாக்குறாங்க. அந்த பைப்பு வழியா நடந்து போய் அடுத்த வீட்டுக்கு போயிருவாங்க. அங்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரை எடுக்கும் போது ஏலியன் பின்னாடி வந்து நிக்குது. இவங்களும் அந்த பைப்பு வழியாவே ஓடி வந்துருவாங்க. ஆனா அதுவும் பின்னாடியே வரும்போது ஒரு கல்லை வச்சு அடைச்சிருவாங்க. ஆனா போன ஏலியன் மறுபடியும் திரும்பி வருது. அந்த வீடு முழுக்க தண்ணியா பரவிடுது. இவங்களும் என்னென்னமோ ட்ராப் பண்ணி பிடிப்பாங்க. ஆனா அது முடியாது. கடைசியில அந்த ஏலியனை பிடிக்கும் போது அது இறக்கம் காட்டி அதுவும் ஒரு உயிர் தானேன்னு சொல்லி அந்த கைத்தை கட் பண்ணிடுவாங்க. இவங்களோட இறக்கத்தை பார்த்து அந்த ஏலியன் இவங்களையும் மன்னிச்சு விட்டுருது. அந்த வீட்டை விட்டு எப்படியும் வெளியே போயிடுறாங்க. கடைசியில இவங்களை காப்பாத்தினது அந்த கருணை தான்.